காரசாரமான சூப்பரான டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோழி வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூனை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம சின்ன வெங்காயம் 20, தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக கசகசா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். உங்கள் காரம் பத்தலைனா 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக சிக்கன் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.